கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினால் என் சார்பாகவும் போதகரின் சார்பாகவும் எங்கள் பிள்ளைகளின் சார்பாகவும் குடும்பத்தினருடைய சார்பாக உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். பார்த்தீங்கன்னா வாக்குத்தத்த மெசேஜை போதகர் தான் பேசுங்க அப்படின்னு சொல்லி என் கையில் கொடுத்தாரு. 7 நாள் உபவாசம் இருக்கும் பொழுது 2 பேரும் சேர்த்து தான் இந்த தேவ செய்தியை எழுதணும். சொன்னார், நீ சொல்லு, ரொம்ப நல்லாயிருக்கும், ஒவ்வொரு வாரமும் நான் தானே பேசுகிறேன், நியூ இயர் அப்போ நீ பேசு அப்படின்னாரு. தேவநாம மகிமைப்படட்டும். நேற்றைய தினத்தில் இந்த தேவ செய்தியை நான் பேசினேன். அது என்னன்னா வெறும் 1/4 மணி நேரம் தான் இருந்தது. ஏன்னா 1 மணி நேரம் பாட்டு பாடினோம். அதுக்கப்புறம் போதகர் 2024க்கான மெசேஜை பேசினார். அதுக்கப்புறம் திருவிருந்து ஆராதனை, அந்த நியூ இயர் 12 மணி ஆக போதா, அதுக்காக நல்லா அந்நிய பாஷையில் ஜெபிச்சு ஜெபம் பண்ணி அந்த நியூ இயரை தொடங்கும் போயிட்டு அதுக்கப்புறம் பண்ணுறதுக்குள்ளே 20 நிமிஷம் தான் இருந்தது. அந்த 20 நிமிஷத்தில் நான் பேசணும், என் பொண்ணு வேற கீபோர்டு வாசிக்கிறேன்னு சொல்லி சொன்னான். அதுக்கப்புறம் ஒரு குழந்தைய வேற பிரதிஷ்டை பண்ணுங்கன்னு சொன்னாங்க. 20 நிமிஷத்தில் எப்படி பண்ண முடியுமா? அப்படியே என்ன சொல்கிறது, ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வேகத்தில் போகுமே அதை மாதிரி பேசினேன். அப்புறம் மனசில் நினச்சிக்கிட்டேன், நாளைக்கு பொறுமையாக பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிட்டே வந்தேன். அது மாதிரி நிறைய நேரம் நமக்கு இருக்குது, அதனால் பொறுமையாக பேச போகிறேன். ஏன்னா கேட்குற தேவ செய்தி எனக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும், கேட்குற உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கணும். கரெக்டுங்களா? அதாவது புரிகிற மாதிரி சொல்கிறேன். கோவக்காய் பார்த்துக்கிங்களா? கோவக்காவை சமைக்கும் போது உருளைக்கிழங்கு மாதிரிலாம் சமைக்க முடியாது. கொஞ்சம் நல்லா மூடி வச்சு சமைச்சாதான் அதோடைய டேஸ்ட்டு வெளியில் வரும். கரெக்டுங்களா? இன்னும் நமக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ஏன் ஒன்று வேறு எதுவுமே கோவக்கான்றது ஆட்டுக்கால்னு வச்சுப்போமே, நான் பண்ணதில்லை. அதை நைட்டே பண்ணிவிடுவாங்களாம். குக்கரில் நைட்டே ஊற வச்சு செஞ்சவங்க சொல்லியிருக்கிறாங்க. நைட்டே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஆட்டுக்காலை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வேக வச்சு அப்புறம் அடுத்த நாள் மசாலா போட்டு அதை பண்ணால் அது எந்த அளவுக்கு ஊறுதோ, எந்த அளவுக்கு ஸ்லோ ப்ராசஸ்ஸு அந்த அளவுக்கு பெஸ்ட்டு. சில நேரங்களில் ஆசீர்வாதம் எப்படி வருதான், ஸ்லோவாக தான் வருது. ஆனால் என் கர்த்தர்கிட்ட இது பெஸ்ட்டாக வருது. ஆமென், அல்லேலூயா. சரி, நான் முதல்ல வாக்குத்தத்துக்கு வரேன். 2025 உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். ஏன்னா வாட்ஸ்அப்பில் போடல நான். இல்லை அடுத்த நாள் வர்றவங்களுக்கு அது ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்கணும், அதனால வாட்ஸ்அப்பில் கூட நான் போடல. ஏன்னா எனக்கு முதல்ல யாருன்னா சபைக்குள்ளே வரவங்க. வாட்ஸ்அப்பில் இருக்கவங்களும் எனக்கு ரொம்ப முக்கியம்தான், என் சகோதர சகோதரிகள் தான். இருந்தாலும் சபைக்கு வரவங்க இன்னும் ஸ்பெஷல் இல்லையா? அதனால இல்லை, சபைக்கு வரவங்களுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும், அதனால நான் வாக்குத்தத்தத்தை வாட்ஸ்அப்பில் கூட போடலை. எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1080ஆம் பக்கம் 1080. மீகா 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 7:15 படிக்கலாமா? நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். 2 லைன் படிக்கிறோம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஆமென். ஆண்டவர் நம்மளுக்கு இந்த 2025 சொல்றாரு, உன்னை அதிசயத்தை காண செய்வேன். என்ன சொல்றாரு? உன்னை அதிசயத்தை காண செய்வேன். அதாவது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஜபத்துக்கான பதிலே நமக்கு ஒரு அதிசயம்தான். கரெக்டுங்களா? இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறவங்க ஒரு சொந்த வீட்டுக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சொந்த வீடு அவங்களுக்கு ஒரு அதிசயம்.
கரெக்டுங்களா? திருமணமே ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்குது. அந்த பொண்ணு ஒரு நல்ல வேலையில் இருக்கிறவங்க, நல்ல அழகா இருக்கிறவங்க, நல்ல குடும்பத்தில் இருக்கிறவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருமணமே அவங்களுக்கு ஒரு அதிசயம்தான். கரெக்டுங்களா? வேலை இல்லாதவங்களுக்கு ஒரு நல்ல கை நிறைய சம்பளத்தில் வேலை கிடைக்குதுன்னா அது ஒரு அதிசயம்தான். கரெக்டுங்களா? பிள்ளைங்க நல்லா படிச்சு முன்னேறி பெருசா நல்லா வராங்கன்னா அது ஒரு அதிசயம்தான். ஆனா இந்த அதிசயம்லாம் யாருக்கு அதிசயம்? அவங்கவுங்களுக்கு அதிசயம். எனக்கு இது அதிசயம், நான் பண்ண ஜபத்துக்கு இது அதிசயம். ஆனா நம்ம உலகத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு அதிசயம் என்னன்னா, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்தார். அது ஃபர்ஸ்ட் அதிசயம். இன்னும் ஒரு அதிசயம் இருக்கு, நம் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார், நம்மளை கரம் பிடித்து அழைத்து கொண்டு போகிறார். அது இன்னொரு அதிசயம். நம் தேவன் அதிசயமானவர். அவருக்கு ஒரு பேர் இருக்கு. என்ன பேரு? அதிசயமானவர். அந்த அதிசயமானவர் பக்கத்து தெருவில் இல்லை. எங்க அம்மா சொல்லுவாங்க, ஏண்டி நான் மட்டும் பக்கத்துல இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அது இதுன்னு சமைச்சு எடுத்துன்னு வருவேன். எங்க அம்மா சொல்லுவாங்க ஒரு சமயம், நான் இந்த தலைக்கறிலாம் பண்ணண்டி அப்படின்வாங்க. எனக்கு ஆசையா இருக்குமா, அம்மா சூப்பரா இருக்கும்லம்மா அப்படின்வானா, நான் மட்டும் பக்கத்துல இருந்தா எடுத்துன்னு தருவேன், நான் பக்கத்துலயா இருக்கிறேன். அதாவது எங்க அம்மா பக்கத்துல இல்லை, தாம்பரத்துல இருக்காங்க, எடுத்துன்னு தர முடியாது. கரெக்டுங்களா? அதிசயமானவர் பக்கத்து தெருவுலையோ பக்கத்து தேசத்துலயோ இல்ல, நமக்குள்ளேயே இருக்கிறாரு. ஆமீன். அதனால அதிசயத்துக்கு குறைவே இருக்காது. கர்த்தர் இந்த 2025 உங்களுக்கு செய்ய போற அதிசயத்துக்கு அளவே இருக்காது, எண்ணிக்கைக்கு அளவே இருக்காது. அதைதான் யோபு புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல எழுதியிருக்கு, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்கள், என்ன எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். 2024 செஞ்சுட்டாரு, 2025 செய்வாரா? 2025 செய்வார். பாத்தீங்கன்னா முதல் அதிசயம் இன்னைக்கு நடக்க போகுது. சபையில இருந்து கர்த்தர் தொடங்குறாரு. பிரதர் கிட்ட நாங்க எவ்வளவு தடவை ஞானசானத்தை பத்தி பேசணும். மேல வரப்போறோம், நாங்க சபைக்கு மேல வரப்போறோம். சிஸ்டர் போன் பண்ணி சொல்றாங்க, என்னுடைய சகோதரன் ஞானசானம் எடுக்க போறாங்கம்மா, அல்லேலூயான்னாங்க. அதிசயம். நாங்க பண்ற ஜபத்திற்கு ஒரு பதில் கிடைக்கும் போது அது என்னது? அதிசயம். கர்த்தர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, அதிசயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 365 நாள் நம்ம அதிசயத்தை பார்க்க போறோம். ஆமீன். அதாவது நீங்க 365 நாள் அதிசயங்களை பெற்றுக்கொண்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ண போறீங்க? சாட்சி சொல்ல போறீங்க. சாட்சியா வாழ போறீங்க. ஆமீன். அதாவது இயேசு கிறிஸ்து உயிரோட இருக்கிறார் என்பதற்கு நம்ம தாங்க சாட்சி. இயேசு கிறிஸ்துவை யாரும் பார்க்கல. இயேசு கிறிஸ்து பிறந்ததை பார்க்கல, சிலுவையில மரிச்சதை பார்க்கல, அவர் வாழ்ந்ததை பார்க்கல. ஆனா இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு சாட்சி நாம தான். சொன்னோம், மரித்த பிறகு நித்திய ஜீவன் இருக்கு. கால் இல்லாதவங்களுக்கு கால் வரும், செவிடங்க கேட்பாங்க, குருடங்க பார்ப்பாங்க, எல்லாம் வாழ வயதாகும். அதெல்லாம் எப்ப? மரித்த பிறகு, பரலோகம் போன பிறகு. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு, கடைசி காலத்துல கர்த்தர் தம்முடைய ஆவியை தன்னுடைய மாமிசமான யாவர் மேலும் ஊற்ற போறாரு. அப்பொழுது குமாரத்திகளை தீர்க்கதரிசனம் சொல்ல போறாங்க. உங்க வாலிபர்கள் தரிசனங்களை பார்க்க போறாங்க, உங்க முப்பர்கள் சொப்பனங்களை பார்க்க போறாங்க. ஊழியக்காரன் மேலும் என்னுடைய ஊழியக்காரி மேலும் என்னுடைய ஆவியை ஊற்ற போறேன். எப்படி நடக்க போகுதுன்னா, சப்பானிங்கெல்லாம் நடக்க போறாங்க, குருடர்கள்லாம் பார்க்க போறாங்க, செவிடர்கள்லாம் கேட்க போறாங்க. ஏன்னா அதெல்லாம் நடந்தாதான் இன்னும் அநேகர் மனம் திரும்புவாங்க இந்த வருஷத்துல. ஏன்னா கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. யோவேல் 2ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் எழுதியிருக்கு, வானத்திலும் பூமியிலும் ரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அநேக இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்னென்ன நடக்குது? இயற்கை பேரழிவுகள் நடக்குதா? சுனாமி, நிலச்சரிவு. நாமெல்லாம் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா குஜராத்ல நடக்கும் சொல்லுவாங்க. அதோட ஒரு 4 வருஷம் கழிச்சு சென்னையில சுனாமின்னு சொன்னாங்க. 4 வருஷம் கழிச்சு, 5 வருஷம் கழிச்சு அப்படிதான் நம்ம கேள்விப்பட்டோம். ஆனா இன்னைக்கு
நிமிஷத்துக்கு என்ன பண்றாங்க? இந்தோனேஷியால நிலநடுக்கம்ன்றாங்க, ரஷ்யால போருன்றாங்க, உக்ரைன்ல போர் இன்னைக்கு வரைக்கும் நடத்தப்படல, இலங்கையில பஞ்சன்றாங்க, அதாவது பார்த்தீங்கன்னா லிபியால பஞ்சன்றாங்க. மாத்தி 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 இனக்கலவரம். அதாவது வேதத்துல அதாவது நல்ல அடர்த்தியான மழை வரப்போகுதுன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா வெளியில துணி காய போட மாட்டோம். இப்போ நம்ம துணி காய போட்டிருக்கோம், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் துணி நல்லா காஞ்சிடுச்சு, வானம் ஃபுல்லாக இருட்டிக்கின்னு இருக்குது, துணி வெளியில் காய விடுவோமா? என்ன பண்ணுவோம்? போய் துணியெல்லாம் எடுத்துருவோம், துணியெல்லாம் காஞ்சி போச்சு, முதல்ல எடுத்து வச்சிடலான்னு சொல்லி உள்ள எடுத்து வந்துடுவோம். வானம் இருட்டிக்கின்னு இருக்குது. வானம் இருட்டுறதுக்கு காரணம் என்ன? அடர்த்தியான மழை வரப்போகுது. கரெக்டுங்களா? அதே மாதிரி ஃபுல்லா தேசம் எங்கும் கர்த்தர் வருகையின் அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கு. கர்த்தர் சொல்றாரு யோவேல் 2:30 வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்களாகி அதிசயங்களை காட்டுவேன். வானத்திலும் பூமியிலும் கூட அதிசயங்கள் நடக்க போகுது. அதை பார்த்தாவது நீங்க என்ன பண்ணுங்க? மனம் திரும்பி கிட்ட வந்துருங்க. அடர்த்தியான மழை வரப்போகுதுன்னு தியானிக்கிற அளவுக்கு உனக்கு மூளை வேலை செய்யுதுன்னா, என் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறேன். இப்போ என்ன பண்ணி இப்பயாவது மனம் திரும்பி என்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு என்னுடைய பேழைக்குள்ள பிரவேசி அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. பார்த்தீங்கன்னா அதிசயங்களை அவர் நம்ம வாழ்க்கையிலையும் காட்டுவாரு, அடுத்தவங்க வாழ்க்கையிலையும் காட்டுவாரு. நம்மை அழிப்பதற்காக கிடையாது, நம்ம அவருக்குள்ள ஆதாயப்படுத்துவதற்காக, நமக்குள்ள ஆதாயப்படுத்துறதுக்காக தான் நம்மள என்ன பண்ண போறாரா? அதிசயங்களை காட்ட போறாரு. அதாவது பொல்லாதவர்களாகிய நாமே நம்ம பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? நல்லது தானே கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம பரமபிதா, நான் சொன்னேன் மா இப்போ 1ஆம் தேதி மம்மி கிட்ட திட்டுலாம் வாங்கக்கூடாது, மம்மி நல்லா கொடுத்தலாம் சாப்பிடணும், ஹாப்பியாக இருக்கணும், 1ஆம் தேதி சிரிச்சுக்கினே இருக்கணும். அம்மா இன்னைக்கு மொட்டைமாச்சு, இன்னைக்கு மொட்டை இல்லைடா, 365 நாளும் நீ சிரிச்சுக்கினே இருக்கணும், 365 நாளும் சமாதானமாக இருக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு இன்னைக்கு மட்டும் என் சமூகத்தில் இல்லை, 365 நாளும் என் சமூகத்தில், 365 நாளும் நீ சந்தோஷமாக இருக்கணும், 365 நாளும் சிரிச்சுக்கினே இருக்கணும். நமக்கு கர்த்தர் இந்த ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கல. மீகா 7:15 உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்ற ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இல்லைங்க, ஆதியாகமம்ல இருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கு, எண்ணி முடியாத வாக்குத்தத்தங்கள் இருக்கு. அந்த வாக்குத்தத்தங்களை நம்ம என்ன பண்ணணும்? சுதந்திரித்து கொண்டு அதிசயங்களை பார்க்கணும். பார்த்தீங்கன்னா இந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு மட்டும் வேலை செய்து கிடையாது, நம்ம எப்போ விசுவாசித்து ஜெபித்தாலும் நமக்கு வேலை செய்யும். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு ஆண்டவர் எப்போ கொடுத்தாரு அப்படின்னா 2011 எனக்கு கொடுத்தாரு. 2011 ஷேரன் வயிற்றில் இருக்கும் பொழுது டாக்டர் சொல்லிட்டாங்க சுகரு. என்ன சொல்லிட்டாங்க? சுகரு. நம்ம ஆளுங்க சுகர்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க? கொடுங்க மாத்திரை, 30 செட்டு மாத்திரை கொடுங்க, ஒரு 2 மாதத்துக்கு மாத்திரை கொடுத்துருங்க, ஒரேடியாக 2 மாதத்துக்கு கொடுத்துருங்க அப்படி சொல்லி வாங்கினது நம்ம பார்த்துருக்குறோம். நான் அப்போ சர்ச்சு கூட போகலங்க. 2011 நான் சர்ச்சு கூட போனது கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டுக்காரங்க பைபிள் இருந்து கொடுத்தாரு. ஒரு ஆன்ட்டினை வழி நடத்தினாங்க, கத்தருக்குள்ளே வழி நடத்தினாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிரைட் கிளினிக்கல் லேபில் பார்த்தீங்கன்னா எனக்கு சுகர்னு சொன்னாங்க. உடனே எங்கள் அப்பா என்ன பண்ணார், ஒரு வாரத்துக்கு மாத்திரை வாங்கினான்ட்டாரு. அந்த மாத்திரை மஞ்சள் கலரில் இவ்வளோ பெருசு இருக்கும், போட்டாலே வாய் கொமட்டும், பிடிக்கவே பிடிக்காது. அப்போ என்ன பண்ண, ஆண்டவரே என்னை நீங்கள் தான்ப்பா அழைச்சிங்க, இந்த குழந்தைய நீங்கள் தானே கொடுத்தீங்க, எனக்கு இந்த மஞ்சள் கலர் மாத்திரை பிடிக்கவே இல்லை ஆண்டவரே, எனக்கு இதுலேருந்து ஒரு விடுதலை கொடுங்க. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை நான் கேட்டேன், இன்னொரு லேபுக்கு போனார். இன்னொரு லேபுக்கு போ, உன்னை நான் அதிசயத்தை காண பண்ணுவேன் அப்படின்னு சொன்னார். உடனே நான் கர்த்தர் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஜே லேப் அப்படி சொல்லி வெஸ்ட் தாம்பரத்தில் இருக்குது, 2011 இருக்குது, இப்போ இருக்கான்னு எனக்கு தெரியல. ஜே லேபுக்கு நான் என்ன பண்ணேன், 2011 அவங்க வார்த்தை கீழ்ப்படிஞ்சு, ஏசுவோடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சு 2 நாள் கழித்து போனேன். போயிட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு அப்புறம் சுகர் டெஸ்ட் எடுத்தவங்களுக்கு தெரியும், சுகர் டெஸ்ட்டு எடுத்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கதவுலையே பெருசாக உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் மீகா 7:15 போட்டிருந்தது.
அதை பார்த்த உடனே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஏசப்பா, இந்த சுகர்ல ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. நான் சர்ச்சுக்கு போனதில்லை, போதகருடைய வார்த்தை கேட்டதில்லை, ஆனா அந்த ஒரு வார்த்தை நாம் என்ன பண்ண நம்பி ஏசப்பட்ட சொன்னேன். ஆண்டவரே, உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன்னு இருக்க ஆண்டவரே, இதுல ஒரு அதிசயத்தை காண பண்ணுங்கப்பா. அந்த மஞ்சா மாத்திரை எனக்கு பிடிக்கவே இல்லைப்பா. என்ன பண்ண, 2 டெஸ்ட் எடுத்துட்டு எங்க அப்பாவை போயிட்டு, இது எல்லாமே டாக்டருடைய எந்த ஒரு கவுன்சிலிங் இல்லாம நானே பண்றேன், ஆண்டர் சொன்னாரு சொல்லிட்டு போயிட்டு எங்க அப்பா ஈவினிங் போய் டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்துன்னு வராரு. நில்லு, சுகரு நில்லுன்னு வந்தது. உடனே அந்த ரிப்போர்ட் எடுத்துட்டு போயிட்டு எங்க அப்பாவே போய் டாக்டர்கிட்ட காட்ட சொன்னேன். டாக்டர்கிட்ட காட்டிட்டு ஃபோன்லேயே பேசினேன். டாக்டர் சொன்னாங்க, அம்மா சுகர் நில்லாந்தா சுகர் மாத்திரை போடாதே, அப்புறம் லோ சுகர் ஆயிடும், வயிற்றுல குழந்தை இருக்கு, வேணாமா மாத்திரை ஓர வச்சிரு. அல்லேலூயா. கர்த்தரனை அன்னைக்கு அதிசயத்தை பார்க்க வச்சாரு. உண்மையா சொல்றேன், 2011 இன்னைக்கு வரைக்கும் நான் அதிசயத்தை பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த ஒரு வசனம், ஆண்டவரே என் அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே, இந்த விஷயத்துல அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரே, இந்த விஷயத்துல அதிசயத்தை காண பண்ணுங்க ஆண்டவரேன்னு பிள்ளையை போல கேட்டு 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 அதிசயத்தை கர்த்தர் காண பண்ணினார். இந்த 2025 அதே வாக்குத்தத்தத்தை எனக்கு கொடுக்கும் போது எனக்கு என்ன சந்தோஷம்னா, மகளே நீ என்னெல்லாம் என்கிட்ட கேட்டு அதிசயங்களை பெற்றுக்கொண்டியோ, உன் சபை ஜனங்களும் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறவங்களும் அதிசயங்களை காண பண்ணுவேன். அவங்களும் விசுவாசமா என்கிட்ட கேட்க சொல்லு, அவங்க வாழ்க்கையில நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் சொல்லிட்டு நான் சொல்லலைங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கின கர்த்தர் நமக்கு நேராக சொல்லுகிறார், உங்களை அதிசயங்களை இந்த வருடத்திலே கர்த்தர் காண பண்ண போகிறார். நீங்க எந்தெந்த விஷயத்துல எல்லாம் மைனஸை பார்த்து, தோல்வியை பார்த்து, சஞ்சலத்தை பார்த்தீங்களோ, துக்கத்தை பார்த்தீங்களோ, கர்த்தர் முக்கியமா சரீரத்திலே சுகத்தை கொடுத்து உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். சரீரத்திலே சுகத்தை கொடுத்து அதிசயங்களை காண பண்ண போகிறார். சரீரத்திலே சுகத்தை கொடுத்து அதிசயங்களை காண பண்ண போகிறார். தொடர் மாத்திரை எடுக்கிறவங்க அதை நிறுத்த போறீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ண போகிறார். வேலையில வீட்டில நிறைய காரியங்கள்ல அதிசயங்களை பார்க்காமலே நீங்க இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த வருஷத்துல கர்த்தர் உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அதுவும் எப்படி சொல்லுகிறார் என்றால், நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே. இதுக்கான அர்த்தத்தை உங்களுக்கு நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள். எகிப்துனாவே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? எகிப்துனாவே இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைகளாக வந்துதான் நமக்கு ஞாபகத்தில் வரும். அதாவது அடிமைகளாக இருந்தவங்க பார்த்தீங்கன்னா, எகிப்துல அடிமைகளா வாழ்ந்தவங்க பார்த்தீங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் அடிமையா வாழலங்க, 400 வருஷம் அடிமையா வாழ்ந்தாங்க. அதாவது ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒருத்தர் அவங்களுடைய அப்பா கொத்தடிமையா இருந்தாருன்னா, அவங்களுடைய தாத்தா கொத்தடிமையா இருந்தாருன்னா, அவங்க தாத்தாவுக்கு தாத்தா கொத்தடிமையா இருந்தாருன்னா, பிறக்க போற குழந்தை என்ன சொல்லும்? நான் மட்டும் எஜமானா இருப்பேன் நான் சொல்லும், நானும் கொத்தடிமையா தான் இருப்பேன்னா சொல்லும். ஏன்னா அவங்க அப்பா கொத்தடிமை, அவங்க தாத்தா கொத்தடிமை, அவங்க தாத்தாக்கு தாத்தா கொத்தடிமை, அப்ப நானும் கொத்தடிமையா தான் இருக்கணும் அப்படின்னு தானே நினைக்கும். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்றாரா, மோசே என்ற குழந்தைய பிறக்க வச்சு அந்த குழந்தைய கொத்தடிமையா வாழ வைக்கல, பார்வோன் வீட்டுக்கு அனுப்பி ராஜா வீட்டுல வாழ வச்சாரு. யார் வீட்டுல வாழ வச்சாரு? ராஜா வீட்டுல வாழ வச்சாரு. ஏன்னா ராஜா வீட்டுல இருக்கிறவனுக்கு என்ன நினப்புன்னா, பிறக்குறதுல இருந்து நான் தெரியும்ல, நான் யார் தெரியும்ல, ராஜா வீட்டு பையன். இதே ஒரு அடிமையா இருக்கிறவன் சொல்லுவானா நான் ராஜா வீட்டு பையன்னு? எங்கேயோ ஏங்க ஒரு எம்எல்ஏ பையன் எடுத்துக்கோங்க, ஒரு எம்பி பையன் எடுத்துக்கோங்க, சிஎம் பையன் எடுத்துக்கோங்க, காலேஜுக்கு போனால் எப்படி பண்ணுவாங்க தெரியுங்களா? நான் யார் தெரியல, நான் இப்படி போனால் அப்படி போயிடணும் சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? கண்டிப்பாக சொல்லுவாங்க. அவங்க சொல்லலாம் கூட அவங்க மனசில் கண்டிப்பாக இருக்கும், நான் யார் தெரியும்ல அப்படின்னு இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஆவிக்குரிய பெருமை இருந்துகிட்டே இருக்கணும், நம்ம யார் தெரியும்ல, யார்கிட்ட அப்படின்னு பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது, எதிர் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லக்கூடாது, அந்த பிசாசுகிட்ட சொல்லணும். நான் யார் தெரியும்ல, வியாதிலாம் போயினே இருக்கணும், பக்கத்தெல்லாம் வரக்கூடாது.
கூட வீட்டுல இருக்கவங்க சண்டை போடக்கூடாது, புருஷன்கிட்ட சண்டை போடக்கூடாது, பிள்ளைங்கிட்ட சண்டை போடக்கூடாது, அண்ணன் தம்பிங்கிட்ட சண்டை போடக்கூடாது, பிசாசு கிட்ட சண்டை போடணும். நான் யார் தெரியல, என்கிட்டலாம் வாழை ஆட்டக்கூடாது, போ இயேசுவின் நாமத்துல அப்படி நமக்கு என்ன பண்ண தெரியணும், அதிகாரமா சொல்ல தெரியும். மோசே அதிகாரத்துல கர்த்தர் உட்கார வச்சாரு. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருந்தே நான் பார்வோன் வீட்டு பிள்ளை, ராஜா வீட்டு பிள்ளை, எனக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு வளர்ந்தானா. வளரும் பொழுது அவங்க அம்மா சொல்லி இருக்குது, நீதாப்பா, நீ எகிப்தியன் கிடையாது, நீ எகிப்தியன் கிடையாது, எபிரேயன், நீ என் ஜனங்களை விடுவிக்க பிறந்தவன். கர்த்தர் உன்னை ராஜா வீட்டுல வச்சாருடும் போது அவன் மனசுல என்ன வந்துச்சான், அப்ப நான் இந்த எகிப்து ஜனங்களை விடுவிக்க பிறந்தவன் அப்படின்ற ஒரு அதிகாரம் அவனுக்குள்ள வந்துச்சான். கர்த்தர் சொல்றாரு, நீ அடிமையா இருக்கிற வரைக்கும் உன்னால அதிசயத்தை பார்க்க முடியாது. புரியுதுங்களா? எதுக்கு அடிமையா? நீ பிசாசுக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் உன்னால அதிசயத்தை பார்க்க முடியாது. நான் முதல்ல உன்னை என்ன பண்றேன், உன்னை விடுவிச்சு கொண்டு வரேன்றாரு. கர்த்தர் நம்ம அனைவரையும் விடுவிக்கிற தேவன். நம்ம ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது, நம்ம ரட்சிக்கப்படும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது. நம்ம பிசாசு அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருகிறோம். ஆமென். பிசாசின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரும். அந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்தாதான் நம் தேவனுடைய புத்திரராக எனப்படுவோம். நம்ம அடிமை ஒரு வாழ்க்கை, தேவனுடைய புத்திரர் என்ற வாழ்க்கை வாழ முடியாது. ரெண்டு மனமா வாழ முடியாது. கணவனும் மனைவியும் ஒன்னா போனாதான் நிறைய காரியங்களை செய்ய முடியும். நீ ஒரு பக்கம் போ, நான் ஒரு பக்கம் போறேன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏன்னா கர்த்தர் சொன்னார், இந்த வாக்குத்தத்தத்தை முதல்ல நான் எங்க வீட்டுக்காரர்கிட்ட தான் என்ன பண்ணேன், கர்த்தருடைய சமூகத்துல அமர்ந்து 2 பேரும் வார்த்தையை பேசும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, 2 மனமா இந்த வாக்குத்தத்தத்தை எழுதுறபடினால் என்னால் உண்டாயிருக்கும். அதாவது இந்த பூமியிலே 2 மனம் ஒரு படும் பொழுது அது பிதாவிடத்திலே உண்டாயிருக்கும் என்று வேதத்துல எழுதியிருக்கு. சரிங்களா? எந்த ஒரு காரியமோ நம்ம தேவனோடு இணைந்து செய்யணும். தேவன் என்ன சொல்றாரு, ஆண்டவரே உங்க ஆலோசனை என்ன, செஞ்சுட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவரே நான் செய்ய போறேன் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறது கிடையாது. செய்யறதுக்கு முன்னாடியே ஆண்டவரே இது நான் செய்ய போறேன், உம்முடைய ஆலோசனை என்ன ஆண்டவரே, நீங்க எனக்கு சொல்லுங்கன்னு ஆண்டவர் என்ன பண்ணணும், ஆலோசனையை உட்காந்து கேட்கணும். இந்த வருஷத்துல நமக்கு ஆண்டவர் ஊழியத்திலும் சரி, குடும்பத்திலும் சரி, வேலையிலையும் சரி, வியாபாரத்திலையும் சரி நிறைய பிளானை கர்த்தர் கொடுக்க போறாரு. அந்த பிளானெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்து ஆண்டவரே இதுக்கு நாங்க என்ன செய்யணும் ஆண்டவரே, இது நாங்க செய்யலாமா, உங்க சித்தம் என்ன ஆண்டவரே, உங்க ஆலோசனை என்ன ஆண்டவரே, நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன். நம்ம என்ன சொன்னோம், நீங்க சொல்லுங்க நான் செய்யறேன்னு சொன்னா உண்மையா சொல்ற கடனே இருக்காது. உண்மையா தேவனுடைய நாம மகிமைக்காக மேல ஷெட்டு போடும் பொழுது ஆண்டவர் தான் சொன்னாரு நீ செய்யின்னு. சொன்னாரு. அதனாலதான் 1 ரூபா கூட கடன் ஆகல. ஹல்லேலூயா. ஏன்னா வேதத்துல எழுதியிருக்கு, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமையா. ஆண்டவர் அடிமையா விடுவாரா? விடமாட்டாருல. கர்த்தர் உங்களை ஒரு பிசினஸ் செய்யின்னு கர்த்தர் சொல்லிட்டாருன்னா அந்த பிசினஸ்க்கான பணத்தை என்ன பண்ணுவாரு, கடனே இல்லாம கர்த்தர் கொடுப்பாரு. ஏன்னா கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. யாருக்கும் அடிமையா இருக்க வச்சு உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டாரு. கர்த்தர் உன்னை ஆசீர்வாதமா வச்சு அனைவரையும் ஊக்கி கால் கீழே வர வைப்பார். அதுதான் கர்த்தருடைய சித்தம், அதுதான் கர்த்தருடைய நோக்கம். சரிங்களா? கர்த்தர் நம்ம இந்த வருஷத்துல சொல்லுகிற வாக்குத்தத்தம், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொன்னது போல கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள். பெரிய அதிசயம்னா என்ன, ஒரு 100 ரூபாய் இருந்ததுங்க, 1/2 கிலோ மட்டன் வாங்கி கொடுத்துட்டாருங்க. 100 ரூபாய் இருந்தது, 1/2 கிலோ மட்டன் நான் வாங்கிட்டேன். அந்த மட்டன் கடைக்காரரு வச்சு எடுத்துன்னு போப்பா சொல்லிட்டாரு. அந்த அதிசயத்தை சொல்லலைங்க. இதெல்லாம் சின்ன காரியம், அது கிடையாது. பெரிய தேவன் பெரிய காரியங்களை செய்ய போறாரு. பெரிய காரியம்.
எண்ணி முடியாத அதிசயங்களை கர்த்தர் இந்த வருஷத்துல செய்ய போறார். நம்ம பெரிய தேவன்கிட்ட எப்படி எதிர்பார்க்கணும்? பெருசா எதிர்பார்க்கணும். அவனை பக்கத்து வீட்டாக்காவா ஒரு கப்பு சாம்பாருக்கு எதிர்பார்க்க, நம் தேவன் பக்கத்துட்டு அவரு ஒரு கப்பு சாம்பார் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு நம் தேவன் பெரியவர், பெருசா கேட்கணும். சரிங்களா? கேட்கறது கேட்கறோம், எப்படி கேட்கணும்? பெருசா கேட்கணும். சரிங்களா? நம் தேவன் பெரியவர் தானே. இந்த வருஷத்துல பெருசா உங்களுக்கு கொடுக்க போறாரு, பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போறார். 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். அதாவது அவர் ஏன் உங்களுக்கு அதிசயத்தை செய்யறாராம்? அவர் ஏன் உங்களுக்கு அதிசயத்தை செய்யறாராம்? அவரை நீங்க முதல்ல என்ன பண்ணுமா? பாடணுமா? அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் என்ன பண்ணணும்? பேசணும். நமக்கு இது வரைக்கும் கர்த்தர் நன்மையே செஞ்சது இல்லையா? 2024 நன்மையே செஞ்சது இல்லையா? செஞ்சிருக்காருன்னா நன்மை தெரியுமா? நம்ம வந்து உட்காந்து இருக்கிறோமே, இன்னைக்கு நம்ம வந்து உட்காந்து இருக்கிறோமே, அதே பெரிய அதிசயம் தான். கரெக்டுங்களா? சுகபலன் ஆரோக்கியமா இருக்கிறோமே, அதுவே பெரிய அதிசயம் தான். கரெக்டுங்களா? அதனால அந்த அதிசயங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்? பேசணும். அம்மா பிள்ளைங்களிடத்துல, நம்ம கூட இருக்கிறவங்கள்ட்ட, நண்பர்களிடத்துல நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தர் ரொம்ப நல்லவருமா, அவர் நன்மை தான் செய்வாரு, போன வருஷம் நடத்தினார்ல, இந்த வருஷம் இன்னும் சூப்பரா நடத்துவாரு அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க? அவருடைய அதிசயத்துல என்ன பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் பேசுங்கன்றாரு. அதுக்கப்புறம் சங்கீதம் 136ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. என்ன பண்ண போறாரா? எப்படிப்பட்ட அதிசயத்தை செய்ய போறாரா? பெரிய அதிசயம். திரும்ப திரும்ப வருது. அவர் அதிசயத்தை செய்யற சொல்ல, பெரிய அதிசயம். ஏன்னா நான் பெரியவரே, என் கை பெரிய கையே. எவ்வளவு பெரிய கையே? சில பேர் வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போட்டவங்க சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னு வச்சுக்கலாம், சொல்லுவாங்கன்னா அவங்க கூட பெரிய கை இருக்கு, மோதாத. என்ன சொல்லுவாங்க? அவங்க சொந்தக்காரங்க எம்எல்ஏ பெரிய கை இருக்கு, மோதாதன்னுவாங்க. என்னுடைய பெரிய கை எவ்வளவு பெருசு தெரியுங்களா? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனாரு. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பெரிய கையே நம்ம கூட இருக்குது. நாம எதுக்குமே கலங்க வேணாம். நம்ம சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் யுத்தம் பண்ணுவாரு. நம்ம அமைதியா இருந்தாலே போதும், கர்த்தருடைய சமூகத்துல சும்மா இருந்தாலே போதும். அநேக நேரத்துல நான் என்ன பண்ணுவேன்னா, பிரச்சனை நேரத்துல போய் கம்முன்னு தூங்கிடுவேன். இயேசு கிறிஸ்து கடல் கொந்தளிக்கும் பொழுது என்ன பண்ணாராம்? படகுல தலகாணி போட்டுன்னு தூங்கினாராம். பாஸ்டர் மெசேஜ் சொல்லுவாரு. பிரச்சனை நேரத்தில் நான் என்ன பண்ணுவேன்னு வச்சுக்கோங்க, யோசிக்க மாட்டேன், தலகாணி போட்டு தூங்கிடுவேன். தூங்கி எழுந்து பார்த்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும். தூங்கி எழுந்து பார்த்தா பிரச்சனை சால்வ் ஆயிடும். ஃபோன் வரும் எனக்கு, பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நம்ம சும்மா இருந்தாலே போதும், கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, அதுவும் எப்படி செய்வாராம்? நமக்கு வர அதிசயம் எந்த மனுஷனாலும் வராது. ஏன்னா எந்த மனுஷனாலும் அந்த அதிசயம் நடந்தாலும் சொல்லுவாங்க, நீ உயர்ந்ததுக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான் சொல்லுவாங்க. ஆண்டவர் அதை அனுமதிக்கவே மாட்டாரு. நீ உயர்ந்ததுக்கு காரணம் நான் தான் ஆண்டவர் சொல்வாரே தவிர, தோ இவங்க தாங்க நான் உயர்ந்ததுக்கு காரணம், தோ என் மாமா தான் நான் உயர்ந்ததுக்கு காரணம், என் சித்தப்பா தான் நான் உயர்ந்ததுக்கு காரணம்னு ஆண்டவர் சொல்ல விடவே மாட்டாரு. அவர் ஒருவராய் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாரு. அவரை துதியுங்கள், அவர் கிருபை 1 நாள் 2 நாள் 3 நாள் மட்டும் இல்லைங்க, என்றும் உள்ளது. ஆமென். அதுக்கப்புறம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஜாதிகளுக்குள்ளே அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களை விவரித்து சொல்லுங்கள். என்ன பண்ணணுமா? நமக்கு ஏன் கர்த்தர் அதிசயத்தை செய்யறாரு? சரிப்பா, வீடே இல்லப்பா எனக்கு, ஏன் கர்த்தர் வீடை கட்டி கொடுத்தாரு? கல்யாணமே ஆகலை, எதுக்கு கல்யாணம் பண்ணாரு? குழந்தையே இல்லை, ஏன் குழந்தை பிறந்துச்சு? வேலையே இல்லை, ஏன் வேலை கிடைச்சிது? வருமானமே இல்லை, ஏன் களஞ்சியம் நிரம்பிச்சு? நாம பெற்றுக்கொண்ட அதிசயத்தை மற்றவங்களுக்கு விவரிச்சு சொல்லணுமா? நான் இப்படி இருந்தேன், என் கர்த்தர் என்னை இப்படி மாத்தினாரு. ஒரு பாட்டு பாடணும் இல்லையா? நான் இருந்ததற்கும் இருப்பதற்கும் சம்பந்தம் கிடையாது, அவர் உண்மை எனக்கு செய்ததை சொல்ல வார்த்தைகள் கிடையாது. அதாவது நான் இருந்ததுக்கும் நான் இப்ப இருக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. ஹல்லேலூயா. அத மாதிரி நீங்க கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை மாத்துவார். ஆமென். ஒரு குணசாலியான ஸ்திரீ
ஒரு குணசாலியான ஸ்திரீ வருங்காலத்தை குறித்து என்ன பண்ணுவாளாம்? மகிழ்வாளாம். நாளைக்கு என்ன நடக்குமோ அப்படின்னு அழறவ குணசாலியான ஸ்திரீ கிடையாது. நாளைக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி மகிழ்வாளாம். நாளைக்கு நாளைக்கு கிடையாது, என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க, என் பிள்ளைங்க படிச்சு சூப்பரா இருப்பாங்க. நேற்று கூட எங்க அம்மாட்ட சொன்னேன். எங்க அம்மா சொன்னாங்க, ஏ பாருடி பசங்க ஏதோ படிக்க வச்சு ஏதோ கரை சேர்த்தி விட்றியே அப்படிலாம் சொன்னாங்க. நான் சொன்னேன், அம்மா என் பிள்ளைங்களை பத்தி நீ கவலையா படாத. ஏன்னா என் பிள்ளைங்களை பத்தி நானே கவலைப்பட்டது இல்லை. என் பிள்ளைங்க கர்த்தருடைய கரத்துல இருக்கிறாங்க, அவர் பார்த்துக்குவாருமா, ஜம்முன்னு இருக்கோமா, ஜம்முன்னு இருப்பாங்கம்மா அப்படி சொல்லி நான் பண்ணேன். அவங்களோட எதிர்காலத்தை குறிச்சு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா. பணத்தை வச்சுக்கிட்டு சந்தோஷப்படுறது இல்லம்மா, கர்த்தர் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. அதே மாதிரிதான் கர்த்தர் சொன்னாரு, நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத. நாளைக்கு என்ன பண்ண போறோமோ தெரியலையே, இந்த வருஷம் எப்படி போகுது தெரியலையே. சரி பேர் சொல்லுவாங்க, பூகம்பம் வரும், அது வரும், இது வரும், உலகமே போயிடும். நான் சொல்றேன், போகும்போது போட்டோம், நடக்கும் போது நடக்கட்டும். நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பண்ணுவோம்? மன மகிழ்ச்சியா இருப்போம். நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதுன்னு கர்த்தர் தானே சொன்னாரு. அப்ப நம்ம ஏன்ப்பா இந்த வருஷம் ஃபுல்லா எப்படி நடக்கும்னு கவலை பண்ணோம்? கர்த்தர்னாலதான் நடத்துவாரு. இன்னைக்கு நடத்துறாரா? நாளைக்கும் நடத்துவாரு. நாளைக்கு நடத்தினா நாளைக்கும் நடத்துவாரு. எப்படி நடத்துவாரு? சூப்பரா நடத்துவாரு, ஜம்முன்னு நடத்துவாரு. ஆமென். சங்கீதம் 9:1 கர்த்தாவே, என் முழு இருதயத்தோடும் உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களை எல்லாம் விவரிப்பேன். அவர் செய்யற அதிசயம் நம்மளை துதிக்க வைக்கும். நான் உக்காந்து இப்படி பேசுறேன்னா சொல்லுவாங்களே ஏதோ ஒரு பழமொழி, சரி பழமொழிலாம் அவங்க வேணாம் விடுங்க. சும்மா அவனும் பேசல, யாரும் எனக்கு காசு கொடுத்தும் பேச வைக்கல, கர்த்தர் எனக்கு செஞ்ச அன்புல பேசுறேன். எந்த அளவுக்கு அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ அவங்க அந்த அளவுக்கு கர்த்தருக்கு உண்மையா இருப்பாங்களாம். எனக்கு தெரியும் என் கர்த்தர் என் பாவங்களை எவ்வளவு மன்னிச்சாருன்னு, அதனால நான் அவருக்கு உண்மையா இருக்கேன். நிறைய சிஸ்டர்ஸ் கேட்பாங்க, எப்படி சிஸ்டர் நீங்க மட்டும் ஒரு உற்சாகமா கர்த்தருக்காக செஞ்சுட்டே இருக்கீங்க? ஏன்னா எனக்கு தெரியும் என் பாவங்களை கர்த்தர் எவ்வளவு மன்னிச்சாருன்னு. இன்னைக்கு என் கர்த்தர் என்ன பாவங்களை நினைவு கூர்க்கிறதே இல்லை. என்னை கர்த்தர் நீதிமானாய் மாற்றிட்டார், கர்த்தர் என்னை பரிசுத்தமானாய் மாற்றிட்டார். கர்த்தர் சொல்றாங்க, இன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, பரிசுத்தவானுடைய ஜபங்கள் கேட்கப்பட்டது. கர்த்தர் என்ன பரிசுத்தமானா மாத்தினாரே, இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? பரிசுத்தவான் என்ற விசிட்டிங் கார்டை கொடுத்தாரே, கொடுப்பாங்களா? அம்பானி கொடுப்பாரா விசிட்டிங் கார்டு? கொடுப்பாரா? அம்பானி விட்டு சமையல்காரி கூட ஜம்முன்னு இருக்கா, 2 லட்சம் 3 லட்சம் சம்பாதிச்சுக்கணும். யூடியூப்ல போடுறாங்க பாருங்க. அம்பானி விட்டு கார் ஓட்டுறவன் அம்பானிக்கு பையன் மாதிரி இருக்கிறானா, பல லட்சங்கள் சம்பளம் வாங்குறான். சமையல்காரி முதற்கொண்டு அம்பானி வீட்டுக்குள்ள வேலை செய்யறதால ஜம்முன்னு இருக்கிறாங்களா? நான் அவங்கள வீட்டுல ஜம்முன்னு இருக்கணும். ஏன்னா நான் என் பரம தகப்பனுடைய வேலைக்காரி, நம்ம பரம தகப்பனுடைய வேலைக்காரர்கள். நம்ம புழு பூச்சி குப்பை கிடையாது. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின பரலோகத்தின் ஸ்தானாதிபதிகள். சொன்னேன் இல்லையா, பாடல் பாடும் பொழுது தாவீது வெறும் ராஜாவாக இருந்ததால் தான் ஆலயத்துக்கு வெளியே நின்னாரு. ஆனா நமக்கு புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாகிய நமக்கு ராஜாவை ஸ்தானத்தை மட்டும் கொடுக்கல, ராஜாக்களும் ஆசாரியர்கள் என்ற ஸ்தானத்தை எனக்கும் போதகர் மட்டும் இல்லை, இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறாரு. நம்ம யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். நம்மளாம் யாரு? ராஜாக்கள், ஆசாரியர்கள். நம்மளுடைய ஜாதி என்ன? பரிசுத்த ஜாதி, பரிசுத்த ராஜரீக ஆசாரிய கூட்டம். நாம் கர்த்தருடைய பண்ணை, நாம் கர்த்தருடைய மாளிகை அப்படின்னு பவுல் எழுதுறாரு. நம்மளை குறித்து நமக்கு உயர்வான எண்ணங்கள் இருக்கணும். எப்பவுமே தாழ்வான எண்ணம் இருக்கவே கூடாது. இன்னைக்கு இப்போ பட்டு சேலை கட்டிட்டு பேசுறதால உயர்வான எண்ணம், வீட்டில் போய் நைட்டி போட்டுக்கினா தாழ்வான எண்ணம், அப்படி கிடையாது. உடையில வேணா மாற்றம் இருக்கலாம், நம் உள்ளத்திலையும் எண்ணத்திலையும் மாற்றம் இருக்கவே கூடாது. நீங்கள் அனைவரும் கர்த்தருடைய பார்வையில் விலையேறப்பட்டவர்கள். உங்க மனசுல மட்டும் நான் தாழ்வானவன், எனக்கு யார் இருக்கிறான், எனக்கு யாருமே இல்லை, இவங்க போயிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன், அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு, சொல்லவே கூடாது. அந்த வார்த்தையும் வாயில வரவே வராது. உலகத்துல யார் என் கூட இருக்கிறான்னு கூட அழலாம், கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு அழவே அழாதீங்க. கர்த்தர் கூட இருக்கிறாருன்னு சொல்லி சந்தோஷமா இருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். கர்த்தர் இருக்கிறார்ல, கர்த்தர் இருக்கிறார்ல, அவ்வளோ எவ்வளோ ஹாப்பியா இருக்கலாம். கர்த்தர் பார்த்துக்க மாட்டாரா? உங்க தேவைகளை சந்திக்க மாட்டாரா? உங்க மன விருப்பத்தை நிறைவேற்ற மாட்டாரா? கண்டிப்பா செய்வார். சொல்லிட்டாரு, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன்னு சொல்லிட்டாருல்ல, கண்டிப்பா செய்வார்.
நிச்சயமா செய்வார். நம்பிக்கையா இருங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உன் வார்த்தையில் இருக்கிற சத்தியம், உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமை, உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. அப்பா, மனமாற நீர் மனு புத்திர நல்ல ராஜா, நான் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் உங்கள் பிதாக்களுக்கு சொல்லியபடியே உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னவர் இந்த 2025 1000 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு அதிசயங்கள், 1000 மடங்கு ஞானம், 1000 மடங்கு சுகம், 1000 மடங்கு சமாதானம், 1000 மடங்கு பலனை கொடுத்து வந்திருக்கிறவரையும் இந்த தேவ செய்தியை யூடியூப்ல கேட்கிறவர்களையும் 1000 மடங்கு ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் வாழ்விலே ஏராளமான அதிசயங்களை செய்து சபையிலே சாட்சியாக நிற்க செய்து இவர்கள் வாழ்வை சாட்சி உள்ளதாக ஒரு மாற்றுவீராக. சாட்சி உள்ள ஒரு ஜீவிதம் ஆண்டவரை வாழ வைப்பீராக. உங்க கருத்துல கொடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமென்.